கேன்வாலேருந்து ரெஸ்யூம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். கேன்வாக்குள்ளே லாகின் பண்ண அப்புறம் இங்கே சர்ச்சில் போனால் இந்த கிரியேட் டிசைனில் போனீங்கன்னா இங்கே ரெஸ்யூம் அப்படின்னு இருக்குது. இந்த ரெஸ்யூம் பட்டனை கிளிக் பண்ணால் ரெஸ்யூம்க்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், சைடில் இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை செலக்ட் பண்ணுறேன். அந்த டெம்ப்ளேட் இங்கே லோட் ஆயிடுச்சு. ஜூம் பண்ணி இப்போ நீங்கள் போய் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டேட்டாவை மாற்றிக்கலாம். இப்போது இது இருக்கு இல்லையா, இதை வந்து இனிமேல் மாற்றிக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது கட் ஆகுது, இப்போ என்னோட இதில் வந்து பேர் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபாண்ட் சைஸை குறைச்சிக்கலாம். இங்கே ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய டேட்டாவை மாற்றிக்கோங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் வேலை கொள்வது. இதுக்கு பதிலாக நான் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். ஃப்ரீயாக வந்து இன்னொரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி அழகாக ரெஸ்யூம்ஸை வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் இருக்கும். அதை செக் பண்ணுங்கள். ஆனால் கேன்வாவில் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். புதுசாக பேஜ் வேணும்னா நீங்கள் புதுசாக ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாலாம் மட்டும் காப்பி பண்ணி, இப்போ இதை மட்டும் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி கண்டினியூஷன் மாதிரி பண்ணலாம். டிஃபால்ட்டாக அவங்க ஒரு பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து மல்டிபிள் பேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணி ரெஸ்யூம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.